ஹாய் கைஸ், நான் தான் டிஜிபி ரேப் பேசிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு டியோ வர்சஸ் ஸ்குவாட் தான். இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பி மேரில் பி தான் இருக்கான். அட பாவி சண்டாலாம், அந்த பக்கம் போய் எனிமி போடுறான்னா என் பக்கத்து வந்து நான் அடிக்கிற அளவுலேயே கறக்க பண்ணி வராங்க கிட்டக்க. சரின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஒருத்தனை போட்டேன், ஒருத்தனை ஓசியில் போட்டான். சரின்ட்டு நான் எனக்கு எப்படியோ 2 கிலோ கிடச்சிச்சு, ரைட்டு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கில்லை போட்டு இங்குள்ளே சுற்றிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பீக்கில் எவனும் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு காயின்லாம் உடச்சி பார்த்துட்டு லூட்டெல்லாம் சுற்றிட்டு இருந்தோம். எனக்கு முன்னாடியே போய் எனிமியை பார்த்துட்டு இருந்தான். யாரா இது அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்துட்டு இருக்கேன். என்ன பண்ணியிருக்கான் மாப்பிள்ள, மேலே ஒருத்தர் நிற்கிறாப்புல நின்று கேரக்டரை போட்டு கீழே வந்து காயின் எடுத்துகிட்டு மேலே போயிட்டாப்புல. டீமை தான் கீழே முடிச்சுட்டேன் 3 பேர்த்த. மேலே இருந்து காயின் பொறுக்கிட்டு நிற்கிறான். சரி ஓகே அப்படின்ட்டு நம்ம பண்ண மாதிரி தானே அவனும் பண்ணுறாங்க, இதில் ஒன்றும் வித்தியாசப்படுறதுக்கு இல்லை. நம்ம ஒரு காலத்தில் இந்த மாதிரி தானே பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இது என்னங்க புதுசாக கன்னுலாம் வந்துருக்குங்க. என்னங்க இதெல்லாம் ஃப்ரீ ஃபயரு இப்படி இருக்குது? பீ மாதிரி இருக்குங்க, ஒன்றுமே புரிய மாட்டேது எனக்கு. ரொம்ப குழப்பிட்டாங்க. ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சு, இப்போலாம் சுத்தமாக குழப்பிட்டாங்க. சரின்ட்டு இருக்காண்டா வாடா அப்படின்னு சொல்லிட்டு இவனை கூப்பிட்டுக்கிட்டேன். ஏன்னா நம்மளை பட்டுன்னு அடிச்சு விட்டாங்கன்னா டேமேஜ் ஆயிரும்ல, அதனால வந்து சரின்ட்டு எங்கடா போனா கேரக்டரை போட்டு மேலே போயிட்டான் போல இருக்கு. அது தெரியாமல் கண்ணு தெரியாத 2 குருட்டு கவதி எனிமையை தேடிட்டு இருக்காங்க. சரின்ட்டு சரி போனவன் போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே லூட்டெல்லாம் பொறுக்கிக்கிட்டு அப்படியே பொறுமையாக சுற்றிட்டு வந்தாங்க. மறுபடியும் நிற்கிறாங்க. சரின்ட்டு இந்த தடவை விட்டுறக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த பக்கம் வந்துட்டேன். கடைசியில் வந்து பார்த்தா காயினை பொறுக்கிட்டு அங்கேயே இங்கே வரைக்கும் சுற்றிட்டு இருந்திருக்காங்க. இவன் புது ஆள் போட்டுருக்கு. ஆக்சுவலாக சாரி, இவன் வந்து புதுசு. அவன் வந்து மேலே தான் நிற்கிறான் போல, எங்கே ஓட்டான்னு தெரில, கேரக்டர் போட்டு இங்கே ஓட்டான் போல இருக்குது. சரின்னு சொல்லிட்டு பீக்கில் சண்டை முடிஞ்சு போச்சு. அடுத்தது வேறு பக்கத்து போய் சம்பவத்தை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், அப்படியே பொறுமையாக மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இங்கேயோ பார்க்குறான், கண்ணு தெரியாதவங்களாம் அடிக்கிறான், எனக்கு ஒன்றும் தெரிய மாட்டேது கண்ணும். சரின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், அப்படியே போயிட்டு அந்த ஊர் பேர் இருந்தால் எல்லாம் மறந்து போச்சு, பீமாசக்திக்கு போயிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தா யாரோ ஒருத்தன் என்ன அடிச்சுக்கிட்டு இருந்தான். அவனை நல்ல வேலைங்க பட்டுன்னு அடித்தா பொட்டுன்னு வந்துருப்பான். பாவம் வயசானவன் போல இருக்குது. அவனை அடித்து நாங்கள் வந்துட்டேன், இல்லைனாக்கா அவனுக்கு போயிருந்துருக்குங்க இல்லை. சரின்னு சொல்லிட்டு பீமாசக்தியே ரொம்ப நேரம் சுற்றிக்கிட்டே நின்றுட்டு இருந்தேன். இவன் என்ன சொன்னான், அந்த பக்கத்து எனிமி இருக்கான்டா, நீ அந்த பக்கத்து போடா, அதாவது நேராக போடா அப்படின்னு சொல்லிட்டான். கடைசியில் இவன் இங்கேன்னு வந்து நின்றுட்டுருக்கான். யாரா அப்படின்னு பார்க்கும்போது கடைசியில் இங்கே தான் எனிமி இருந்திருக்கான். சரின்னு சொல்லிட்டு இவனை விட்டுறக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு வாளுகளை தான் போட்டு பறந்தடிக்கிறான். பெரிய சூப்பர் மேனாக இருப்பான் போல இருக்கு. கடைசியில் 16 தாங்க. அவன் வெறுத்துட்டான் வாழ்க்கையை பீப்பையா. ஓய்யோ வேற மாதிரிங்க செதறதுங்க. 16 டேமேஜுங்க, வேற மாதிரி முடிச்சாச்சுங்க. வக்கால ஓலி வேற லெவல் சம்பவம். இதெல்லாம் வாழ்க்கையில் இந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னு வச்சிங்களேன், அவன் வாழ்க்கையை வெறுத்துருவான். ஃபுல் டேமேஜ் பண்ணது அவன். கடைசியில் 16 அடித்து கொண்டது நம்ம வேறு மாதிரி இருக்குல்ல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த பக்கமாக சுற்றிட்டு இருந்தேன். சரின்னு பார்த்தா ஜங்ஷனுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரேடார் வந்துச்சா, சரின்ட்டு ஜங்ஷன் பக்கம் போவோம் அப்படின்னு நான் இந்த பக்கம் போவோன்னு தான் பார்த்தேன். கடைசியில் நான் அடிக்க ஆரம்பித்தோன்னே கட்டையை ஒருத்தன் கொடுக்குறான், ஒருத்தன் கவனை போடுறான், ஒருத்தன் இடுக்கில் விட்றான், எல்லாம் ஏகப்பட்ட வேலை பார்த்துட்டாங்க இந்த இடத்துல. நானே நினச்சிட்டேன் ஒரு நிமிஷத்தில் போயிடுவோம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பீ மாதிரி இதுக்கு தான் முன்னாடி போகக்கூடாதுங்கிறது, அவ்வளோதான் போட்டாங்க. சரின்ட்டு பயவுள்ள ரொம்ப டெக்னிக்காக கேரக்டர்லாம் போட்டாங்க. நானே ஒரு நிமிஷம் ஆச்சரியப்பட்டேன். ஆஹா நம்மளை அடிச்சுட்டாங்கன்னா கண்டென்ட் போயிரும்டா அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக வாழை போட்டு காப்பாற்றலான்னு கூட ட்ரை பண்ணேன். அவன் அதுக்குள்ளே கில் எடுத்துட்டான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாழை போட்டு நான் கொஞ்சம் வெயிட் பண்ணி நின்றுட்டு இருந்தேன். ட்ரெயின் வந்துச்சுன்னா கிளம்பிடுவான். சரின்னு சொல்லிட்டு நானும் இங்கே நின்றுட்டு இருந்தேன். இவங்க எல்லாருமே ஆப்போசிட்டு. அவன் ஒருத்தன் தெரிச்சு ஓடிட்டான். பயவுள்ள இந்த பக்கம் நிற்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேரக்டர் போட்ட செகண்டுக்கு நான் என்ன பண்ணேன், ஏறி போயிட்டேன். அவனை கில் எடுத்துட்டான் போல இருக்கு. சரின்னு சொல்லிட்டு நான் வாழை போட்டு இங்கே நின்றுட்டு இருந்தேன் பாருங்கள் சேஃப்டியாக. இங்கே ஒருத்தன் பின்னாடி வாழை போட்டு ஒருத்தன் அங்கே ஒருத்தன் ஏறி வந்துட்டு இருக்கான். எல் ஷேப்பில் ஒருத்தன் நிற்கிறான். சரி இப்படி இதெல்லாம் போகுது கடந்துட்டு போகுது அப்படின்னு பார்த்தா ரைட் சைடில் ஒருத்தன் அவன் வந்துட்டு இருக்கான். அப்போ தான் அவன் அங்கே தான் பிளானை போட்டுட்டு எவனாவது மாட்டுவான், பிஞ்சு மூஞ்ச பஞ்சர் ஆக்கிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் ரெடியாக நின்றுட்டு இருக்கான். சரின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், கொஞ்சம் அவசரப்படக்கூடாதுல இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு மூவ் பண்ணுறது கொஞ்சம் பொறுமையாக வாழை போட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து போனேன். இவன் லெஃப்ட் சைடில் உள்ளவன் போயிட்டான்னு நினைக்கிறேங்க. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், அவனை அடைச்சிட்டு நான் என்ன பண்ணேன், நேராக உள்ளே வந்துட்டேன். அதுக்குள்ளே பயவுள்ள ஜம்ப் பண்ணிட்டு உள்ளே பூந்துட்டான்டா பொழந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணிட்டான், எகிரி குதிச்சது தான் தப்பு. எகிரி குதிச்சிட்டான். நான் என்ன பண்ணேன், நான் மேலே ஏறிடலான்னு பார்த்தேன். அவன் இடத்த நம்ம பிடிச்சிடுவோம் அப்படின்ட்டு. ஆனால் மேலே ஏறிட்டோம்னா லாக் ஆகிடுவோம். சரின்ட்டு மறுபடியும் மேலே ஏற போனால் பாருங்கள், கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேங்க. விட்டுருந்தேன்னா பொழந்திருப்பேன். லைட்டாக தவற விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பயபில் என்ன பண்ணிட்டான், மேலே ஏறிட்டு எனக்கு டேக்கா கொடுக்குறதுக்கு வாழை போட்டு அடைச்சிட்டான் அந்த இடத்த. சரின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், மறுபடியும் இந்த பக்கத்து பார்த்தா இவன் ஒருத்தன் அடிக்கிற சவுண்டை கேட்டு இவன் கேப்பில் கெடா வெட்டுறதுக்கு பின்னாடி இப்படி வந்துட்டு இருக்கான். எப்படிடாடே எங்ககிட்டே வாடா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு மேலே நல்ல வேலைங்க, இவனுக்கு டேமேஜ் கொஞ்சம் தான் மெடிக்கல் சுற்றி இருந்திருப்பான் போல் இருக்குது. வாழை போட்டு அடைச்சோன்னா அவனுக்கு தெரியல. சரின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், இவனை கொண்டுட்டு இந்த பக்கத்து மெடிக்கலை சுற்றி நின்றுட்டுருக்கேன். இவன் எப்படியாவது வெளியே வரட்டும், பொழந்துருண்டா வக்காளி அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருந்தான். இன்னொருத்தன் நான் தான் சொன்னேன்னா இவன் ரொம்ப நேரமாக வந்துக்கிட்டு இருக்கான் அந்த பக்கத்துலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு. இவன் வந்திருப்பான் போல. எனிமி நடந்தோன்னே நான் என்ன பண்ணேன், எனக்கு லூட்டே இல்லை சுத்தமாக. சரின்ட்டு ஆமோ அதாவது இதெல்லாம் கண்ணெல்லாம் எடுத்துக்கிட்டு நீ எப்படியாவது அடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்கேன். எனக்கு கொஞ்சம் பயம் தாங்க முடியலங்க. முதல்ல தூக்கி விட்றா, காயின் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டான். சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், அப்படியே ரிவல்ஸ் வந்து
முதல்ல தூக்கி விட்ருவோம். ஏன்னா நம்ம செத்தை தூக்குறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல, அதுக்கு தாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. நான் இவனை எப்படியாச்சும் காப்பாற்றி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்குள்ளே போகிறேன். அங்கே ஒருத்தன் பார்த்தா குடியிருக்கான், சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் அங்கே பாய் போட்டு. அங்கே ரிவே மிஷின்ட்டு நின்றுட்டு ரிவே அடிச்சிட்டு இருக்கான் ஒருத்தனை. நான் யதார்த்தமாக சரி அவனும் இருக்க மாட்டான் போல, டக்குன்னு போயிட்டு ஹீல் பண்ணி விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒன்றுமே இல்லாத மாதிரி தாங்க இருந்துச்சு. வால் போடுற சவுண்டு கேட்டால் தான் டப்புன்னு அவன் வாழை போட்டுக்கிட்டான். ஆனால் பாவத்தில் இவன் இன்னும் உள்ளே இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணி எகிரி ஊச்சி உள்ளே போன பாருங்க, சுற்றி ரவுண்டப் பண்ணிட்டான். ஆட பாவி, கிரெனேட் இருந்துச்சுன்னா முடிச்சிருக்கலாங்க, என்கிட்ட இருந்திருக்கும். ஆனால் அந்த டயத்தில் ஞாபகத்தில் எல்லாம் போயிடுச்சு. சரி அடிச்சு கொண்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வாழை உடச்சான் பாருங்க. அந்த இடத்துல வச்சு ஒரே அழுத்தம் பாருங்க, ஒளிஞ்சிட்டான். லைட்டாக கேப்பில் போயிட்டு தப்பிச்சிட்டான். ஹெட்ஷாட் வச்சேன் பாருங்க, அதனால நான் தப்பிச்சேன். இல்லைன்னா என்னையே பதம் பார்த்துருப்பான். அப்புறம் சரின்னு சொல்லிட்டு இவனெல்லாம் கொண்டு இங்கே லூட்டுக்கடா, இங்கே வந்து எடுத்துக்கடான்னா அவன் எடுத்த இடத்துலலாம் போய் லூட் அடிப்பாரான். அவர் பெரிய ஒரு பீ இல்லை அவர். நான் தான் நேற்று பிஏ மீச்சு விட்டு வயலில் நடக்கும்போது கீழே ஒருத்தர் ஜாங்கிரி சுட்டு வச்சுருக்கா, அதை மீச்சு விட்டான். அதுலேருந்து அவனை பீன்னு கூப்பிட ஆரம்பிச்சிச்சு. சரி ஓகேங்க, இருந்தாலும் அவன் பீன் தான் பேர் வச்சுருக்கான், வேறு விஷயம். இப்போ தானே தூக்கி விட்டேன், தேவையாடாது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாதி டேமேஜ் கொடுத்து வச்சுருந்தான், முக்கால்வாசி டேமேஜ் கொடுத்து வச்சுருந்தான். நான் மிச்சத்தை போட்டு அவனை போட்டு தள்ளிட்டேன். எனக்கு நல்ல வேலை, இந்த மாதிரி ஆளுங்களை தூக்கி விடுறது நமக்கு 2 கில்லு கிடைக்கிது பார்த்துங்க, என்னங்கிறீங்க. சரின்னு சொல்லிட்டு சரி மறுபடியும் இந்த பையில தூக்கி விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், தூக்கி விட்டுட்டு என்னாச்சு பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி விட்டேன். நீ நக்க தான் போ, இல்லைனா பொறுக்க தான் போ அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், இடத்த காலி பண்ணிட்டாங்க. இதுக்கு மேலே என்ன எவனும் மாட்டாங்க அப்படின்ட்டு ஜோன் வந்துட்டு இருந்துச்சு. சரி இந்த பக்கம் எவனும் வருவான், ட்ரெயின் ஏறுறதுக்கு ட்ரெயின் ஒன்று சுற்றிட்டு வந்துட்டு இருக்கு சரின்னு சொல்லிட்டு அப்படியே நின்றுட்டு இருந்தாங்க. இந்த பையன் என்ன பண்ணிட்டு இருந்தான், நான் ஏற்கனவே கில் இடத்துல 2 காரை ஒருத்தன் காரை சுற்றிட்டு இருக்கான். சரின்னு சொல்லிட்டு அவனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த பக்கம் போனேன். கடைசியில் பார்த்தா காரை வெடிக்க வச்சிட்டாங்க. அவன் வாழை போட்டான் பாருங்க, எனக்கு கில் வந்துருச்சு. ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க, ஆனால் டக்குன்னு போட்டிருப்பான், விட்டுருந்தா தூக்கி இருந்திருப்பான். நல்ல வேலை எனக்கு கில்லு கிடச்சிட்டு. அவன் எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமாக தான் இருக்குது, என்னங்கிறீங்க. அதனால தான் ஒருத்தனை இறக்கி வச்சுக்கிறது. இந்த மாதிரி கூட இந்த மாதிரி தான் டம்மி மாதிரி எதாவது பண்ணாங்கன்னா நம்ம கில்லு கிடச்சிரும். சரியான ஹெட்ஷாட்டு. அவன் ஒருத்தன் கண்ணே எல்லாம் ஓடிட்டு இருக்கான், அப்போ தான் இறங்கியிருப்பான் போல இருக்குது. கண்ணே எல்லாம் ஓடி விட்டுருந்தா தூக்கி இருந்திருப்பேன். மிஸ் ஆகிட்டாங்க 2 பேர். ஒரு ஸ்குவாடே வருதுடா, வாடா விரட்டி விட்டும்டா, வாடா அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிட்டுட்டு இருந்தான். இவன் ஜஸ்ட்டு மாட்டிட்டு உள்ளே ஓடிடுறாங்க, வெளியிலே வர மாட்டேங்கிறான். சரி எப்படியும் ஜோன் வருது தெரியுமா, ப்ளை வந்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நின்றுக்கிட்டே இருந்தேன். இவங்கள்ட்ட எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் இறங்கியிருப்பாங்க போல். 2 பேர்ட்டா லூட் இருந்திருக்கும் போல், லூட்டே இல்லை. நல்ல வேலை ஒருத்தன் பட்டுன்னு கில் வந்துருச்சு. என் தம்பி அங்கே போட்டிருப்பான் போல இருக்குது 2-3 பேர்த்த. எனக்கு டக்குன்னு தொட்டோனே சோலோ பீஸ் தான் போல் எனக்கு கில் வந்துருச்சு. சரின்னு சொல்லிட்டு ஜோன்லாம் வந்துட்டு மெடிக்கிட்டில் எல்லாத்தையும் லூட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு லெவல் 4 வெஸ்ட்டு, எம்மா எத்தனை நாள் ஆச்சுரா அந்த லெவல் 4 வெஸ்ட்லாம் பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு லூட்டெல்லாம் அடிச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணோம், அப்படியே அந்த பக்கத்து ஜோனுக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். வாடா செத்து போயிடும்டா, இங்கே இருந்தா ஜோனுக்குள்ளே செத்தா ரொம்ப அவமானமாக போயிருண்டா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வேறு எடுத்துகிட்டு இருக்கேன்னா சரின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், பீக்குக்கு போயிட்டோம். இருறா வரேன், ஏன்டா கிழிச்சிட்டு போயிட்டு இருக்கா, இருறா வரண்டாடுறா, வந்து எங்கள் தனியாக போனால் அடிச்சு போடுவாங்கடா, இருறா வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு 10 கில் இது வரைக்கும் 19 அலைவு இருக்குது. சரின்னு சொல்லிட்டு நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணிட்டு இருந்தோம். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எனிமி இருக்காண்டா வாடா அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு மேலே இருக்காங்க, நான் மேலே ஒருத்தனை அடிச்சிட்டு இருக்கேன். அவன் என்னை விடமாட்டான், மேலே நான் கை வச்சதே தப்பு தான் ஆக்சுவலாக. நான் பார்த்துட்டானா போட்டுருவாங்க, இவனை வேறு போட்டு வாழை போட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து ஒரு அழுத்து, சரியான அழுத்து. அவன் நல்ல வேலை செத்துட்டான், இல்லைன்னு வச்சுங்க எனக்கு ஆப்பாக இருந்திருக்கும். அவன் அந்த கில்ல ஓசியில் வேறு எடுக்கலாம்னு பார்க்குறான் பாருங்க. இங்கே ஒரே டீமா இல்லை வந்து ஓசியில் எடுக்க பார்க்குறான்னு பார்த்தா பின்னாடி ஒருத்தன், அவனுக்கு ஹெட்ஷாட்டு. சரியான இந்த இடத்துல நடந்த ஃபைட்டு மட்டும் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வேறு லெவல் மோசமாக தான் இருந்துச்சு. கடைசியில் இவனையும் கொண்டுட்டேன், இந்த பக்கத்து பார்த்தீங்கன்னா அவனையும் கொண்டுட்டேன். கொன்னதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜோனுக்குள்ளே போக முடியல. என்னடா இந்த சத்தியமூர்த்திக்கு வந்த சத்திய சோதனை அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே எல்லாரும் போடுறேன், மேடிக்கிட்ட போடுறேன். அங்கே ஒருத்தன் வளச்சிட்டு அடிக்கிறான், அவன் ஜோனுக்குள்ளே கொஞ்சம் முன்னாடி இருக்கானா, அதனால் என்ன போட்டு குத்துன்னு குத்துறான், விடவே மாட்டேன்ட்டான் வழியில். சரின்னு சொல்லிட்டு நான் வாழை போடுறேன், அதை போடுறேன், இதை போடுறேன், கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி உள்ளே வந்துட்டாங்க. எப்படியும் அங்கே என்ன நடக்கும் நீங்கள் பார்க்கல, பாருங்க என்ன சம்பவம் பண்ணுறாங்கன்ட்டு. வளச்சிட்டு வெட்டுறாங்க அவங்க பாட்டுக்கு, கழுத்து காது இதெல்லாம் மூக்குக்கெல்லாம் வெட்டி வீசுறாங்க அவங்க பாட்டுக்கு. இவனை நல்ல வேலை, இவன்ட்ட எந்த பவர் மேலே நல்ல வேலை தூக்கி விட்டேன். நான் தூக்கி விட்டு ஜோனுக்குள்ளே போனால் சரியான அடி, அவனையும் டவுன் பண்ணிட்டேன். அப்படியே என்ன அடிச்சிட்டாங்க. இந்த இடத்துல நான் செத்து போயிட்டேன். உன்னை பீ தூக்கி விட்ருக்கேன், நீ என்ன பண்ணுறேன்னு பார்க்குறேன், பீ மாதிரி ஆடினு வச்சுக்க, பிஎல்இ மூஞ்சில் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு இவன் இறங்கிட்டான் கிளாக் டவரில். இந்த நேரத்தில் இறங்கி ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா கன்னும் இல்லை அவன்கிட்ட. இருக்கிறது இது P90 தான். சரி மேலே ஒருத்தன் வந்துட்டுருக்கான், இவனை பார்த்துட்டான். அவன் இறங்கினதை பார்த்துட்டு தான் இந்த பக்கம் அந்த வீட்டுக்குள்ள வந்து கேம்ப் அடிக்க வந்துட்டுருக்கான். அவன் ஃபுல் லூட்டில் இருக்கான். இவன் எப்படியோ ஒருத்தனை ஹெட்ஷாட்டை போட்டு கில் எடுத்துட்டான். சரின்னு சொல்லிட்டு எப்படியோ இவன் ஒரு 6 கில்லு, நான் ஒரு 13 கில்லு. சரி போட்டாச்சுடா, மேட்ச் நல்லா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இவன் எப்படியும் பூயா அடிச்சிடுவாங்க, இவனை நம்பி மேட்சை விடலாம், சூப்பராக விளாடுவான். லூட் அடிக்க போவாரான்னு பேச்சே கேட்கல, பீமார்லான்ட்டான். சரி ஓகேங்க, இந்த வீடியோ முடிஞ்சிட்டு இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன்.